ஃபஸ்ட்டு சிம்டமே அவங்களுக்கு வந்து இறந்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. புகைப்பிடிக்கிறது பழக்கம் இதெல்லாம் உண்டு இல்லை, இப்பெல்லாம் விட்டார். பட் அதனுடைய விளைவுகள் கூட இதமாக அவருக்கு என்ன பண்ணியிருக்கு பாருங்க. இதை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டேன், என்ன ரஜினி நேற்றுலேருந்து அட்மிட் பண்ணாங்கன்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்க, உங்களுடைய ரசிகர்லாம் கேட்குறாங்க, எல்லா டிவி சேனலும் கேட்குறாங்கன்னு என்ன தெரியுமா சொன்னார். வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, மாற்று வழி ஆன்ஜியோ பண்ணப்பட்டிருக்கிறது, வயிற்றில் வந்து ஒரு வீக்கம் இருக்குது அப்படின்னு பல்வேறு செய்திகளை நம்ம ஊடகங்கள் வாயிலாக சோசியல் மீடியா வாயிலாக பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு சின்ன சர்ஜரின்னு சொல்ல முடியாது, சர்ஜரி இல்லாமல் மாற்று வழியில் ஒரு சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது, அவர் நலமுடன் இருக்கார் அப்படின்னு அப்பல்லோலேருந்தும் தகவல் வந்திருக்கு. நேரடியாக சென்று ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சுட்டு வந்த இருதயவியல் மூத்த மருத்துவர் டாக்டர் வி சொக்கலிங்கம் இடையே தான் நம்ம இணைந்திருக்கோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நிறைய விஷயங்கள் நம்ம ஊடகத்துல பார்த்துட்டு தான் இருக்கோம். முதல்ல நீங்க அவரை நேர்ல போய் சந்திச்சீங்க, எப்படி இருக்கார் சார்? ரஜினிகாந்த் வந்து என்னோட 50 வருடமாக என் நெருங்கிய நண்பர், ஒரு அற்புதமான நண்பர், அற்புதமான மனிதர். அது முந்தா நாள் நைட்டு வந்து ஒரு வயிற்று சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் சொல்லி தான் அங்கே பார்த்துருக்கின்ற மருத்துவ குழு அனைவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஓகே. அவரோட அட்வைஸ் கேட்டால் உடனே செக்அப் பண்ணும்பொழுது அந்த மகாதாமணின்ட்டு ஒரு அயோட்டா ஒன்று உண்டுமா, இதயத்தின வெளில வர ரத்த குழாய் மகாதாமணி. அந்த மகாதாமணியை வந்து வயிற்றில் போகிற மகாதாமணியை வந்து அப்டாமினல் அயோட்டான்னு பேர். அந்த அப்டாமினல் அயோட்டாவில் சின்ன ஒரு வீக்கம் வந்தது. கரெக்டான டைம் கண்டுபிடிச்சா நேற்று வந்து என்ன பண்ணேன், சர்ஜரி இல்லாமல் ஆப்ரேஷன் தேட்டர் கிடையாது, மயக்க மருந்து கிடையாது, கத்தியை வைக்க வேண்டாம், சின்ன கெத்திட்டர் மூலம் அதை சரி பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான் என்ன பேருன்னா ட்ரான்ஸ் கெத்திட்டர் எண்டோவாஸ்குலர் அயோட்டிக் ரிப்பேர். ஏன்னா கெத்திட்டர் மூலம் இரத்த குழாய் உள்ளேவே சென்று அந்த அயோட்டா அந்த பல்ஜர்களை ரிப்பேர் பண்ணுறதா. இப்போ வந்து நேற்று பண்ணோம். நேற்று போய் ஈவினிங் போய் பார்த்தேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அவர் வீட்டு மேம் அவங்க டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க ஒய்ஃப் அண்ட் சகோதரி மாதிரி நல்லா உற்சாகமாக பார்த்தோன்னா கையை பிடிச்சிக்கிட்டாரு. அவர்கிட்ட கேட்டேன், என்ன ரஜினி நேற்றுலேருந்து அட்மிட் பண்ணாங்கன்னு எல்லாரும் என்ன கேட்குறாங்க, உங்களுடைய ரசிகர்லாம் கேட்குறாங்க, எல்லா டிவி சேனலும் கேட்குறாங்கன்னு என்ன தெரியுமா சொன்னார். என்னை பார்த்துருக்கேன், என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் சொக்கலிங்க, நீங்கள் நேர்களுக்கு போய் அதை சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னு சொல்லிவிடுங்க, இது மூலம் மக்களுக்கு ஏதாவது பயனடையாமல் அந்த கருத்துக்கள் நீங்கள் சொன்னால் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்னார். அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எதையும் மூடி மறைக்கவே மாட்டேன், உண்மையை சொல்லி மக்களுக்கு அதையும் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒன்று கேள்வி கேட்டேன், 80 வயது அவர் சொக்கலிங்க 30 வயது மாதிரி இருப்பதற்கு காரணம் உங்களுடைய சினிமாலாம் பார்த்து ரசிக்க தானே என் வயது கூடவே இல்லை அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் ஒன்று இப்போது வந்து இன்றைக்கி ரூமுக்கு வந்து நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு உடனே அப்படி விட்டால் நாளைக்கு ஷூட்டிங் போக தயாராக இருப்பார். அப்படி பண்ண முடியாது. ஆமாம், இன்னும் 2-3 வாரம் கட்டாயம் வந்து ஓய்வு எடுக்கணும். அந்த டெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு பட் ஃபிட்டான பிறகு கட்டாயம் இங்கே பண்ணிட்டு இருந்தாலும் அதை விட நல்லாவே நடிக்க முடியும். மக்கள் மறுபடியும் வந்து எல்லா நேயர்களுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி கட்டாயம் பண்ண மாற்றுக்கிறது. பட் ஆனால் சில மருந்துகளை இன்னும் கட்டாயம் சாப்பிடணும், அதெல்லாம் சாப்பிடுவார். டாக்டர் பேச்சு கரெக்டாக கேட்குற ஒரு பேச்சுன்னா ரஜினிக மாதிரி வராது. பட் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். முன்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து புகைப்பிடிக்கிறது பழக்கம் இதெல்லாம் உண்டு இல்லை, இப்பெல்லாம் விட்டார். பட் அதனுடைய விளைவுகள் கூட கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அந்த உங்களுக்கு தெரியும் இல்லைம்மா, 9 வருஷத்துக்கு முந்தைய டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க கிட்னி டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ 1 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி ரத்த குழாய் மூளைக்கு போகிறது கொஞ்சம் பாதிப்பு, அதுவும் கண்டுபிடிச்சி அதுவும் சரி செய்தாச்சு. இது வருது. பட் ஆனால் அவர் மன அளவில் ஆக்டிவாக இருக்கணும்னு பார்க்குறாரு. அது உடல் வந்து அதுக்கு ஈடு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறேன் இந்த பிரச்சனை. பட் ஆனால் ரெண்டுத்தையும் அலைன்மெண்ட் குழந்துறாரு. அந்த வில் பவர் பார்த்தீங்கன்னா எனார்மஸ். அந்த வில் பவர் இருக்கவே தான் இப்போ ஷூட்டிங் போயிட்டாருன்னா அவர் 73 வயசு மறந்துடுறாரு. 30 வயசு இல்லை,
30 வயசு மேலே அப்படியே இருக்காரு, இன்னும் அப்படிதான் இருக்கிறாரு. ரொம்ப ஆக்டிவான பர்சன், உங்களை மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பா நடை உடை எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப அருமையா. அதாவது எப்படின்னா செய்கின்ற தொழிலா நினைக்கிறாரு, செய்கின்ற தொழிலை தெய்வமா நினைக்கிறாரு. தன்னால் மக்களுக்கு என்ன மகிழ்ச்சி கொடுக்க முடியும். இன்னொன்று நேர்களுக்கு சொல்றேன், மகிழ்ச்சி என்ற உணர்வு பாருங்களேன். இதை பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இதயம். கையளவு உள்ள இதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை துடிக்குது, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. 100 வருடம் கடந்து இயங்க இதயம் காத்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ இதயம் பேச தெரிந்து விட்டது, இதயம் உங்களோட பேசுது. உன்னை என்ன கேட்கும்னு நினைக்கிறேன்? இதயம் என்ன கேட்கும்? நீ வச்சிருக்க சொத்தா, நகையா, பணமா, வீடா, எது கேட்கும்? சூப்பரான ஆன்சர். இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, என்னிலேயும் நீ மகிழ்ச்சி இழக்காது. நான் மகிழ்ச்சின்னு இருக்கும் பொழுது அந்த இதயம் தானே இயங்கிக் கொண்டே இருக்குமா. இதான் இதயம் சொன்னேன்லம்மா. அவருக்கு என்ன ப்ராப்ளம் வந்து தெரியுமாம்மா? நிறைய பேர் இப்போ இதே சின்ன கோடு பார்த்தீங்களா, அதான் கொரோனரி ஆர்டரிஸ். அந்த கொரோனரி ஆர்டரி பிளாக் ஆகிறதுனா ஹார்ட் அட்டாக் வருது. இவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை பாருங்களேன், 4 அறைகள் இருக்குதுல்லம்மா. இந்த ரைட் சைடில் இருக்கிற ப்ளூவாக இருக்குன்னு அசுத்த ரத்தம், லெஃப்ட் சைடில் இருக்கிற அறைகள் வந்து மேலே கீழே சுத்த ரத்தம். அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து கீழே இருக்கிற அந்த வென்ட்ரிக்கிள் வந்து ஒரு இந்த பாகங்களை வளைந்து பெரிய, அதுதான் மகாதமனின்னு பேர். ஸோ மகாதமனி என்ற இரத்த குழாய் மூலம்தான் இதயத்திலிருந்து சுத்தம் செய்யப்பட்ட ரத்தம் உடம்பில் உள்ள எல்லா பாகத்துக்கும் போகணும். ஃபஸ்ட்டு இதயத்தை விட்டு வெளில வந்த உடனே தனக்கு மிஞ்சினதான் தானம்னு சொல்லுவாங்க. இதயம் ஃபஸ்ட்டு அது ரத்தத்தை எடுத்துக்கும். ரத்தத்தை எடுத்து கொரோனரி ஆர்டரிஸ்ன்றது அந்த மகாதமனியில் உள்ள கிளைகள் தான். அதுக்கப்புறம் மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள் தான் இது. கைக்கு போகிற ரத்த குழாய், செஸ்ட்டுக்கு போகிறது, அது வந்து தொராசிக் அயோட்டான்னு பெருமா, செஸ்ட்டில் இருக்கிறது. அந்த உதரவிதானம் இருக்கிற டயஃப்ரம், அது கீழே இருக்கிற அயோட்டா மகாதமனி வந்து அப்டாமல் அயோட்டா. இப்போ ரஜினிக்கு என்ன வந்துன்னா, இந்த மகாதமனியில் இருக்கிற அப்டாமில் இருக்கிற மகாதமனியில் சின்ன ஒரு பல்ஜி வந்தது. அந்த பல்ஜி முதலே கண்டுபிடிச்சதுனால முந்தில இதுக்கெல்லாம் சர்ஜரி தான் பண்ணணும், மேஜர். இப்போல்லாம் சர்ஜரியே வேண்டாமா. சர்ஜரி இல்லாமலே என்ன பண்ணுறோம்னா, ஒரு சின்ன டியூப் போட்டு அந்த நான் சொன்னேன்மா, டிரான்ஸ் கத்தீட்டர் எண்டோவாஸ்குலர் அயோட்டிக் ரிப்பேர்ன்றது எதுவுமே பண்ணாத. அது வந்து இன்வேசிவ் ப்ரொசீஜர், நான் சர்ஜிக்கல். அது நார்மல். இப்போ போட்டிருக்கு அவருக்கு, அது பேர் என்ன தெரியுமா? பெருமா ஸ்டென்ட்டில் வச்சுருக்க கிராஃப்ட். சர்ஜரி மூலம் பண்ணுறதுக்கு பதில் அது விலைக்கு சொல்கிறேன். அதை ஒரு டியூப் மாதிரி வச்சு கத்தீட்டரை வச்சு போட்டுட்டா அது 10, 20, 30, 40 வருடம் கூட எங்கே காத்துட்ருக்கு. அது நார்மலாக ஆகிடும். அதை பற்றி கவலைப்படுவோம், நார்மலாக இயங்க முடியும். இப்போ இது பொதுவா ஆன்ஜியோன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஆன்ஜியோ பண்ணாம வயது மூப்பின் காரணமாக இப்படி ஒரு சிகிச்சையை மேற்கொண்டிருக்காங்களா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அயோட்டோகிராம் பண்ணணும். அயோட்டோகிராம் பண்ண பிறகுதான் அந்த எந்த இடத்துல பல்ஜி எந்த மாதிரி கெத்திட்ட போடணும்ட்டு, அந்த கெத்திட்ட போகிறதுக்கு முந்தி ப்ரொசீஜர் தான் ஆன்ஜியோகிராம்னா ரத்த குழாயில் அடைப்பை பார்க்கறது. அயோட்டா மகாதமனியில் இருப்பது அயோட்டோகிராம். எல்லாமே ஒரு டை இன்ஜெக்ட் பண்ணி அந்த வெசலை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக், கான்ட்ராஸ்ட் டெக்னிக்னு பேருமா. அதை கண்டுபிடிச்ச உடனே நம்ம அந்த டிவைஸ் யூஸ் பண்ண முடியல. அந்த டிவைஸுடைய சைஸு, நீளம் எல்லாம் அந்த அயோட்டோகிராம் தெரிஞ்சு சூஸ் பண்ணி அதை பொறுத்திட்டா நார்மல் ஆகிடும். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது சர்ஜரி அப்படிங்கிற வார்த்தையே இல்லாமல் ஒரு சிகிச்சையை வந்து நடிகர் ரஜினிகாந்துக்கு பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டான நேரத்தில் பண்ணியிருக்காங்க. அதனால உயிர் பிழைச்சி அவர் நல்லா இருக்காரு. அப்படிங்கும்போது இது எல்லாருக்குமே வந்து இது பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் நேற்று இருந்து. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் இருக்குது. ஓகே, இப்போ ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட், பெரிய பிக் எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கும், பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போ வந்து ஜிஹெச்சில் உண்டு, ஓமந்தா, எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த வசதிகள் எல்லா ஹாஸ்பிட்டலும் வைக்க முடியாது. ஏன்னா காஸ்ட் இன்வால்மெண்ட்டு, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாகுது, ட்ரைனிங் வேணும். இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாட்டிலே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா வச்சுருக்காங்க. எல்லாருமே போயிட்டு இது முந்தில அதில் பண்ணவே முடியாது. இப்போ எந்த வைத்தியம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு வச்சு, அது அனைத்துமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பட் ஒன்லி திங்னா நாங்கள் வால்யூம் அது கேசஸ் அதிகமாக இருக்கும், ப்ரைவேசி இருக்க முடியாது. அதுவே டெக்னிக். இப்போ வெளியில் வந்து டாக்டர்ஸ் பண்ணுறாங்கல்ல,
எல்லா டாக்டரும் ட்ரெயின் ஆனது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே. இப்போ சொல்கிற டாக்டர்லாம் நான் ப்ரொஃபஸர் இருக்கும்போது எம்எம்சியில் இருக்கும்போது ட்ரைனிங் கொடுத்தவங்க தானே. ஸோ வெளியில் வந்து நாங்கள் தவிர எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா மக்களையும் அடையிற மாதிரி ஆகிப்போச்சு. இது ஒரு சின்ன விஷயமா பேசிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து டாக்டர்ஸுடைய நீங்க உட்பட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது உயிரையே கொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம் தான் இது. கரெக்டான நேரத்துல கண்டுபிடிச்சதுனால உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இரத்த குழாய் வெடிப்பு கூட நிகழும் இதுல அப்படின்லாம் பேசுறத பார்க்க அருமையான கேள்வி பாருங்க. நான் இதை வச்சு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏதாவது சொன்னேன்னா நேயர்களை பயமுறுத்துவதற்காக இதை வச்சு கருத்துக்களை புரிந்து மனதில் பதிய வச்சு பிடிச்சிட்டுனா போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதை பாருங்கம்மா, இதை ரத்த குழம்பு வச்சு எங்க அயோட்டாக வச்சுக்கலாம், குழந்தை எதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இந்த வால் வந்து பாருங்க தின்னா இருக்குதுமா, ரத்தம் சீராக வடிட்டு இருக்குது. அந்த ரத்தத்தில் வந்து இந்த ரத்த குழந்தை உடம்பு எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தம் எடுத்துகிட்டு போகணும். ரத்தம் போகணும்னா உறுப்பு கேங்க்ரீன் ஆகிடும், அதை அடுத்து தான் எடுத்துடணும். ஸோ ரத்தம் முக்கியம் இல்லைம்மா. இந்த ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது. எல்லாருக்கும் கொலஸ்ட்ரால் ஒரு ரத்தத்தில் இருப்பதால் தான் இதயமே இயங்குது, மூளை இயங்குது, எல்லா உறுப்புகளும் இயங்குவதற்கு ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் அதான் உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்குது. ரத்தத்திலே இருந்து இயங்க வேண்டும் என்றால் நீ என் நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஸோ மகிழ்ச்சியை இழக்கிற ஒரு ஏதோ கவலைப்படுற மனிதன் எதெல்லாம் கவலைப்படுறேன், வேலை கிடைக்கணும், படிக்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை எல்லாருமே கவலை தானே. அது இல்லாத மனிதன் இருக்க முடியாது. பட் அது கவலையாக எடுத்துக்கொண்டு பிரச்சனை நினைச்சிட்டு வர முடியும்னா பாருங்க, முன்னிப்பாக கவனிங்க. ரத்தத்தில் ஓடி இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் படியும். ஸோ இரத்த குழாயில் படிவதற்கு எதிர்மறை எண்ணம், போட்டி, பொறாமை, ஆத்திரம், கவலை, மன எது இருந்தாலும் சரி, நெகட்டிவ் தாட்ஸ்னை வந்து அட்ரினல் சுரக்க ஆரம்பிச்சதுன்னா ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை பிரித்து இரத்த குழாயில் படியுது. மகிழ்ச்சியோடு இருக்கும்போது என்டார்ஃபின் சுரக்குதுமா. என்டார்ஃபின் என்ன தெரியுமா? மார்பின் போதை பொருளாக போட்டுக்கிறாங்களே, அந்த போதை இன்ஜெக்ஷன் போடுகின்ற மார்பின் உன்னை கொன்றுவிடும். ஆனால் உங்கள் உடம்பில் சுரக்கின்ற மார்பின் தான் என்டார்ஃபின். அது மகிழ்ச்சியாக சுரக்க வச்சுக்கிட்டு வந்து 100 வருடம் வாழ்ந்துட்டு இருக்கலாமே. ஸோ நீங்கள் வந்து மகிழ்ச்சி என்பதற்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடணும், மகிழ்ச்சி இழக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது 100 வருடம் கடந்து இயங்க முடியும். ஸோ ரத்த குழாய் படியுதுன்னு சொன்னலம்மா, ரத்த குழாயில் படியும்போது 2 சேஞ்சஸ் வரும். என்னென்ன மாற்றங்கள் வரும்னா, ரத்த குழாய் இது மாதிரி அடைப்படலாம், ரத்த குழாய் கொஞ்சம் பல்ஜாகலாம். ஸோ பல்ஜாக இருந்து அனிருசன்னு சொல்கிறோம், அடைப்படுவது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன்றோம். இப்போ ரஜினிக்கு என்ன அடைப்பு வரவில்லை, ரத்த குழாய் பல்ஜாயிடுச்சு. நீங்கள் ஒன்று கேட்டீங்களே, இது விட்டுட்டாரு அசால்ட்டாக, நிறைய பேர் விட்டுட்டாங்க வச்சு கேஸ் ட்ரபிள் தான் சொல்லி ஏதாவது பண்ணிட்டு விட்டோம்னா என்ன ஆகுன்னா அந்த பல்ஜி பெருசாகலாம். அந்த இந்த பல்ஜில் அனிருசில் கிளாட் வரலாம், கிளாட் டிஸ்பிளே ப்ளே ஆகலாம், ரத்த டிசெக்ஷன் ஆனால் ஈவன் ரப்சர் கூட வரலாம். அது கொஞ்சம் லைட்டாக எடுத்து. அதுதான் எந்த சந்தேகம் உங்கள் உடம்புல ஏதாவது இருந்ததுன்னா நீங்களே மருத்துவரை மாறக்கூடாது. இப்போ எனக்கே ஏதாவது வந்து வச்சிங்களேன், நான் நல்ல மருத்துவர்கிட்ட போய் இந்த பரிசோதனை பண்ணிக்கிட்டா ஒழிய எனக்கு நான் கண்டுபிடிக்க முடியாது. அதில் முன்னெச்சரிக்கை அந்த டாக்டர் கூட வந்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. நேற்று வந்து ஸ்டென்ட்டு போட்டாங்க, பர்ஃபெக்டாக. அது பேர் என்ன தெரியும்னா ஸ்டென்ட் கிராஃப்ட்னு பெருமா. இந்த ஸ்டென்ட் கிராஃப்ட்னு என்ன தெரியுமா? இதை பாருங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன். ஸ்டென்ட் கிராஃப்ட்ன்றது என்ன தெரியும், இதே மாதிரி தான் சின்ன இவ்வளோ பெருசெலாம் தெரியாது. அது என்ன பண்ணோம்னா, அது வந்து உங்களுக்கு மெஷ் பார்த்துருக்கீங்களா, மெட்டாலிக் மெஷ், அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டைட்டானிக். இந்த மெட்டாலிக் மெஷ்ஷில் வந்து இன்னர் லைனிங்கில் வந்து என்ன பண்ணுவோம்னா பாலிவினைல் ஃபேப்ரிக்மா, அது கொடுத்துட்டோம்னா அந்த கோட்டிங் பாலிவினைல் அந்த ஷீட் போட்டோம்னா ரத்த குழாய் ஸ்மூத்தாக இருக்குல்ல, அது ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஃப்ளாட் ஆகாது, சொரசொன்னு இருக்காது. அந்த சிந்தட்டிக் மெட்டீரியலுக்கு அவ்வளோ எஃபெக்ட். அது என்ன பண்ணுவோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க வச்சுங்க, கால் வழியாக அந்த சின்ன டியூப் விட்டு இதை பாருமா அப்படி போடுறது, டைலேட் பண்ணி விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பல்ஜான ரத்த குழாய் இருக்குதுல்ல, அது ரத்தம் போகாது. இந்த ஸ்டென்ட் போட்டிருக்குல்ல, இந்த ஸ்டென்ட்டுடைய கிராஃப்ட் கூட ரத்தம் போய் அந்த அடைப்புலேருந்து அதை காப்பாற்றிக்கிண்டு ஃபர்தராக பல்ஜாகாது, அடைப்படாது. ஃபியூச்சர் இதில் வந்து 20, 30, 40 வருஷம் கூட வேலை செய்யும். இப்போ சில மருந்துகள் சாப்பிட்ணும். நிறைய நேயர்கள் கேட்டாங்க, நேரத்தில் அவர் கூட கேட்டேன். ரஜினிகிட்ட சொல்லும்போது அவர் ரொம்ப என்னை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆனார்.
நீ அட்மிட் பண்ணணும், நீ என்ன தூங்க விட மாட்டேன்றாங்க உங்கள் ரசிகர்கள் எல்லாம் என்ன தான் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, நிகழ்வு நடந்து நீங்கள் போய் சொல்லுங்கள். அது மூலம் நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து ரசிகர்களுக்கு வந்து பயனடைய வந்து நீங்கள் சொன்னால் கட்டாயம் வந்து அது எஃபெக்ட் நல்லா இருக்கும்னு ரிக்வெஸ்ட் பண்ணார். பார்க்கும்போது கூட வந்து அங்கே ரொம்ப ஆக்டிவா தான் இருந்தாரு. நல்லா நான் பர்ஃபெக்டாக விட்டோம்னா இன்னைக்கு ஷூட்டிங் போக தயாராகிடுவார். ஃபிட்டாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் வந்து 2 மணி நேரம் ஓய்வு கட்டாயம் எடுக்கணும். அவங்க மனைவி வந்து என்னுடைய சகோதரிமாக 2 டாக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப வேண்டும், 2 பேரும் பார்த்தேன், அருமையாக கவனிச்சிக்கிறாங்க. என்னை பண்ணியிருந்த டாக்டர்ஸ்லாம் வந்து என்னுடைய மாணவர்கள். அந்த டீம் பார்த்தீங்கன்னா அருமையான, எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியுமே இந்த 56 வருடம் இதயத்துறையிலிருந்து என் மாணவர்கள் உருவாக்கி அவர்கள் அனைவரும் சொக்குலிங்கத்தோடு நல்லா பண்ணுறதை பார்க்க தான் எனக்கு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை குடும்பம் என்ன இருக்குன்னு சொல்லுது. அதனால தான் என் வயது கூடாதே இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கேம்மா. அவருக்கு வந்து வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு, பல்ஜா இருக்கு, உடனே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. ஆனா இந்த பிரச்சனை வந்து பலருக்கு எந்த சிம்டம்ஸுமே காட்டாது அப்படின்னு கூட சொல்றாங்க டாக்டர்ஸ். அது எப்படி சார் சிம்டம்ஸே இல்லாம வரும்போது இது எவ்வளவு பாதிப்பு மாதிரி கேட்குறோம்மா. வலி வருது சார், வலியே வராது. ஆனால் எல்லாருக்கும் இந்த அல்ட்ராசவுண்டு, ஆஞ்சியோகிராம், அயோட்டோகிராம்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதை ரொட்டீன் செக்அப் பண்ணணும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்டாமினல் இது பண்ணுறோம்ல, அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறோம்ல, அது பண்ணவே அந்த உடைப்பு இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒன்று சொன்னால் ஆச்சரியப்பட மாட்டீங்க. 20 வயதான ஆண்கள் பெண்கள் பிளட் ப்ரெஷர் எவ்வளோன்னு தெரியணும், சுகர் தெரியணும், கொலஸ்ட்ரால் தெரியணும், இசிஜி எடுக்கணும், எக்ஸசைஸ் எடுக்கணும். இந்த பேசிக்ஸ் நல்லா இருந்து மகிழ்ச்சியாக இருந்தால் 5 வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணால் போதும். சைலண்ட்டாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி கண்டுபிடிக்கும்னு ஃபஸ்ட்டு சிம்டமே அவங்களுக்கு வந்து இறந்துறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. டக்குன்னு வந்து தெரியாதில்லை. நீங்கள் அருமையான கேள்வி கேட்குறீங்க. அதே நிலையை தான் ஹார்ட் அட்டாக் கூட சைலண்ட்டாக வரும். அது எப்போல்லாம் சைலண்ட்டாக இருக்கும் தெரியுமாமா? 70-80 வயசு சைலண்ட் ஆகிடும். குடிப்பழக்கம் தான் சைலண்ட்டாக இருக்கும். சர்க்கரை வேறு இருந்தால் சைலண்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு பழகிருந்தால் அந்த அட்டாக் வர்றது கூட தெரியாது. அவங்க பீரியாடிக்காக செக்அப் பண்ணிக்கிட்டு தான் நம்ம காப்பாற்றிக்கலாம். அதை நான் சொன்னேன், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், சுகர் எல்லாம் சைலண்ட் கில்லர். நம்ம கண்டுபிடிக்கலன்னு அது பாட்டு உங்களுக்கு 10 மட்டுமே நீ இறந்த வாய்ப்பு. அது வந்து நான் பயமுறுத்தலை. ரொட்டீன் செக்அப் பண்ணி அதோட டீவியேஷன் சரி பண்ணிக்கிட்டா அது பிரச்சனையே கிடையாதுமா. இந்த வயிறு வலி தவிர வேற என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம்? இப்போ வந்து இவரை விட்டுடுங்க. ஜென்ரலி அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பல்ஜா இடத்துல கிளாத் மாதிரி வரும். அப்புறம் ரத்த ஓட்டம் போகிறது குறையும். குறைஞ்சோம்னா கால் வலியெல்லாம் வந்துடும். நடந்தோன்னா கால் வலி வந்துடும். அவங்களுக்கு வந்து வயிற்று வலி அக்யூட்டாக வர்றது. சில அந்த பல்ஜார போர்ஷன் கிட்னியில் லெவலில் இருந்து வச்சுருந்தோம். கிட்னி ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணிட்டோம். அந்த இது வெர்டிபிரல் காலம், ஸ்பைனல் கார்டு, அது ரத்த குழாயில் போய் அடைப்பட்டுன்னு வச்சுருந்தோம். அது பேரலைசிஸ் மாதிரி வரும். நிறைய சிம்டம்ஸ் வந்துடும். அது தடுக்கிறது இது மட்டும் தான். சரி, நீங்கள் கேட்குறது கேள்வி மாதத்தில் என்ன நினைக்கிறேன், தடுத்தே இருக்க முடியுமான்னா நான் உனக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா பாருங்களேன், உயிரினம் தெய்வம், உடல் என்னும் ஆலயத்தில் தான் இயங்க முடியும். ரெண்டு பிரித்து வைக்க முடியாதுல்ல. அந்த உயிர் உடலை வந்து நான் 3 ஊக்களாக சொல்கிறேம்மா. நான் சொல்கிறேன், கொடியை நீங்களே சொல்கிறீங்களா? 3 ஊக்கள் என்ன தெரியுமாம்மா? உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 56 வருடமாக சொக்கலிங்க 3 மந்திரங்களாக சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்ன தெரியுமா 3 மந்திரம்? நீ கூட சத்தம்படி சொல்றியா? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்கள் இன்னிலிருந்து நேயர்களாக கடைபிடிக்கிட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவரும் 100 வருடங்கள் இருப்பார்கள் தான் என்னிடம் வர வேண்டியதில்லை. இந்த 3 மந்திரங்கள் மாரடைப்பு இல்லை, ஸ்ட்ரோக் இல்லை, கேன்சர் இல்லை, எல்லா வியாதிகளும் தடுக்கின்ற சக்தி 3 மந்திரங்கள். அதை விட மிக முக்கியமான மகிழ்ச்சி என்று மட்டும்தான். நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய விஷயத்துக்கு வரும்போது ஏற்கனவே இந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன், அதுல இருந்தே அவர் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணாத குறைக்கக்கூடிய மருந்து எடுத்துட்டு இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சீக்கிரம் வர்றதற்கான வாய்ப்பு இருக்கா? அருமையான கேள்வி. எப்படி தெரியுமாமா, எந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும்
அந்த இம்யூனிட்டியை குறைக்கிறதுக்கு இம்யூனோ சப்ரெசிவ் கொடுப்போம். சப்போஸ் உங்களுக்கு வைரல் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அவருக்கு கொஞ்சம் குறையும். அது குறையிறத வெல்றதுக்கு கூட சக்தி நீ மகிழ்ச்சியோடு இருந்து ஹாப்பி ஹார்மோன் சுரக்க வச்சுக்கோ. ஹாப்பி ஹார்மோன் என்ன அர்த்தமா? டோஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்குமா. டோஸ் என்ன தெரியுமா? டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்டார்பின், டிஓஎஸ்சி. அது எப்போ நீ சுரந்துட்டு இருக்க சக்தியை பெற்றுட்டீங்கன்னா எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி இந்த இம்யூனிட்டியை கூட்டிக் கொண்டே போயிடும். ஸோ அந்த உன்னை வென்று காப்பாற்றுகின்ற சக்தி டோஸ் இந்த ஹாப்பி ஹார்மோன். அது எப்போ சுரக்குன்னா நீ என் நிலையில மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். ஓகே, இப்போ இவருக்கு வந்து திடீர்னு இந்த பல்ஜ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இது வந்து இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் பத்திலாம் முன்னாடியே பேசியிருக்கோம். நீங்க சொல்லிருக்கீங்க அது வந்து ஒரு 10 வருஷம் எடுத்துக்கும், சடனாலாம் வராதுன்னு முன்னாடியே பேசியிருக்கோம். இந்த பல்ஜ் ஆகிறது அப்படிங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் பீரியட்ல நடந்திருக்குமா இல்ல இது லாங் டேர்ம் எடுத்து? ரொம்ப அருமையான கேள்வி. பாருமா, இங்க பாருங்களேன், இந்த இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிகிறதுனால தான் திக்னஸ் ஆகுது. அது பேர் அத்ரோஸ்க்ளரோசிஸ். வெசல்ல இருந்தால் கொரோனரி அத்ரோஸ்க்ளரோசிஸ் செரிப்ரல். அயோட்டா இருந்தால் அயோட்டோஸ்க்ளரோசிஸ். அபோவ் 70 நார்மலாக வந்துடும். 80, 90 எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அது ஏஜிங் ப்ராசஸில் அது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த அடைப்பு வர்றதுக்கு அத்ரோஸ் வர்றதுக்கு குறைஞ்சது 15-20 வருடம் ஆகுமா. ஆனால் இந்த அக்யூட் ஹார்ட் அட்டாக் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்களேன், ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் 20 வயதுலேருந்து 30 வயது ஆண்கள் பெண்கள் இந்தியாவில் மட்டும் 90 பேர் இறக்குறாங்க. அந்த 90 பேர் இறப்பதற்கு காரணம் ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ்மா. யாரோ உறவினர்கள் இறந்துடுறாங்க, வேலை போயிடுது, பணம் இழப்பு, ஏதோ பிரச்சனை, ஃபெயில் ஆகிடுறாங்க, எக்ஸாம் பாஸ் பண்ண எழுத முடியல. அப்படி அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன எது தெரியுமாம்மா? இது பாருங்க, இந்த லைனிங் கிளீனாக இருக்குல்ல, ரெட்டா கிளீனாக ஸ்மூத்தாக இருக்கிறது ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கு, கொலஸ்ட்ரால் மாதிரி இருக்கும். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்போது ஸ்மால் கீரல் வரும். கீரல் வந்தவுடன் என்ன பண்ணுதுன்னா ரத்தம் 2 நிமிடத்துக்கு வரைஞ்சிடும். ஸோ 20 வயது 30 வயது இது அடைப்பறதுக்கு நீ சொன்ன மாதிரி 15-20 வருஷம் கூட ஆகணும். இந்த ரத்தம் உறைவது வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ்ல 2 நிமிடம். அப்படி அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ல என்ன ஸ்மோக் பண்ணுவாங்க வச்சுக்கோ, ரத்தம் எப்படி இருக்குது இல்லைம்மா, வேகமாக சுருங்கும். ஸோ அடைப்படுதல், ரத்தம் உறைதல், இரத்த குழாய் சுருங்குவது, 3 தான் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, கிட்னி எல்லாத்துக்கும் அதான் காரணம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேர்களை சொல்கிறேன், நீ மனதில் மகிழ்ச்சியுடன் இருந்தால் இதை 3ஐயும் 100க்கு 100 தடுக்க முடியும். அதான் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் போயிருமா. இது மட்டும் இல்லை, கேன்சர் இல்லை, ஆக்சிடென்ட், சூசைட் அனைத்துமே நம்ம தவிர்த்து வாழ முடியும். ஸோ அடிக்கடி சொல்லணுமா, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் அல்ல. அது சொன்னது என்ன தெரியுமா? எந்த பெண்ணும் எதையும் அழிக்க மாட்டார். நாட்டிலோ வீட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்தியில் அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும். நாங்கள் தான் மாற்றி சொல்கிறோம். பட் சொக்கலிங்கம் சொல்லுவது ஆவதும் மனதினால், ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான், வேற யாருமே இருக்க முடியாது. ஸோ இந்த 3 மந்திரங்களை கடைபிடிக்கிறாங்க வச்சுக்கோ. இதில் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். எவருக்காவது இப்போ நேரில் யாராவது பார்க்குறீங்க, உறவினரோட நண்பர் யாருக்காவது 90% அடைப்பு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் நான் ஸ்டென்ட்டெல்லாம் போட மாட்டேன். 100 பேஷண்ட் வராங்க வச்சுக்கோங்க, 95 பேஷண்ட்டுக்கு வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து, எதிர்மறை வாழ்க்கை முறையை நேர்மறை வாழ்க்கை முறையை அமைச்சு 1 வருடம் கடைப்பிடிச்ச 3 மந்திரங்களை இது பாருங்க. 90% அடைப்பு இருந்தாலும் ஸ்டென்ட்டே போடாமல் அந்த இரத்த குழாய் பூர்ணமாக குணமாயிடும். இரத்த குழாய் தானாக கரைவதற்கு அடைப்பை கூட உங்கள் மனம். இன்னொன்று இந்த இடத்துல ரஜினியோட பேசும்போது சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன் எல்லாருக்கும். சப்போஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ப்ரெஷரோ, சுகரோ, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் ஏதாவது ஜீனில் இருந்து உங்களுக்கு வந்தாச்சு, உங்கள் குழந்தைக்கு வந்துடும், உங்கள் பேர குழந்தைகளும் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்றையிலேருந்து சொக்கலிங்கம் சொல்லுது 9 வருடம் கடைப்பிடிக்கும். எத்தனை வருடம்? 9 வருடம். அந்த ஜீனு தன்னை சக்தி இழந்துடும். ஸோ ஜெனட்டிக் மியூட்டேஷன் பாசிட்டிவாக வரத்துக்கு அந்த ஜீன் வந்து எப்பிஜி வெளியில் இருக்க ஜீனால் மாறிக்கொண்டே இருக்குமா. ஸோ இனிமேட்டு அதையும் மாற்றுகின்ற சக்தி மனநிலை, நேர்மறை எண்ணம், வாழ்க்கை முறை அதையும் மாற்ற முடியும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா போதும். ஆனால் இவருக்கு பொறுத்த வரைக்கும் பல்ஜாயிடுச்சுல, வாழ்க்கை முறை ஃபுல்லாக
மாற்றினா கூட அடைப்பு கரைச்சி எடுத்துரும். இந்த பல்ஜ் ஆனது வந்து அதை மாற்றி வைக்க முடியாது. இந்த ப்ரொசீஜரை பண்ணி தான் தீரணும். ஓகே. பண்ணிட்டு வாழ்க்கையை மாற்றிட்டாருன்னா இன்னும் இப்போ வந்து 73 வயசு ஆகுது, இன்னும் 30 வருஷம் கூட ஈஸியாக வாழ்ந்த முடியும். அவர்கிட்ட சொன்னேன் நான், ரஜினி ஒன்றும் கவலைப்படாத, உன்னை 100வது பிறந்த நாள் சொக்கலிங்கம் தலைமையில் வந்து கொண்டாடுறேன்னு சொன்னேன். கடைப்பிடிச்சிக்கிட்டாரு. எனக்கு தெரியலைங்க, இயற்கையை விட கடவுளுக்கே விட்டுடுங்க, பட் இருக்கின்றவரை நான் வந்து ஆக்டிவாக இருந்தேன், மக்களை மகிழ்விச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்பவும் சொல்கிறார். அது அந்த நினைப்பு எண்ணம் அவரை காப்பாற்றி கொண்டே இருக்கும். மற்றவங்க இதை வந்து நம்ம நிறைய இன்டர்வியூ பேசியிருக்கோம். ஹார்ட் அட்டாக்கு, இளம் வயது ஹார்ட் அட்டாக்கு, மைண்ட் ஸ்ட்ரோக்கு, இது எல்லாமே பேசியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் ஒவ்வொரு முறை நாங்களும் உங்ககிட்ட வரோம், நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. ஜென்ரலாக இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில், இந்த ஐடி ஃபீல்டில், இந்த பரபரப்பாக போகக்கூடிய இந்த வாழ்க்கை இதில் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்களை கடைபிடிச்சா போதும் அப்படின்னா இந்த விஷயம். இது பாரு, ஒரு அருமையான கேள்வி. அதுக்காக தான் உங்களுக்காக தயார் பண்ணேன். இப்போ மகிழ்ச்சியை பார்த்தீங்கன்னா 0 மகிழ்ச்சிமா, மிடில் எல்லோ, கிரீன் வந்து ஃபுல் மகிழ்ச்சின்னு வச்சுக்க. என்ன நீ என்ன மகிழ்ச்சியில இருக்க வித்யா? மிடில் இருக்கீங்க. எல்லாம் டாக்டர் கேளுங்க, 4, 5, 6 தான் சொல்றேன். நீ 10க்கு கீழே கம்மியாக இருக்கணும், மகிழ்ச்சி இல்லை. அப்போ கட்டாயம் வந்து மறுபடியும் அட்டாக் தானே வரப்போகுது. நான் என்ன சொல்கிறேன், அருமையாக நீ சொன்னது உண்மை, நான் உண்மையாக பெருமைப்படுறேன். உலக மக்கள் எடுத்துக்க 840 கோடி ஜனத்தொகை. நான் புரிஞ்சுக்கின முக்கியமான பொறுத்து உங்களுக்காக செய்ய வைக்கிறேன். ரஜினி மூலம் மக்களுக்கு இருந்து பயனடையணும்னு நினச்சிக்கிறேன். மகிழ்ச்சியை 2ஆக பிரிக்கிறேம்மா. நீ உண்மையான 5ன்னு சொன்னது உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய கடமைகள், செய்கின்ற தொழில் மகிழ்ச்சியை குறைச்சி 5ன்னு வச்சிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, உள்மனதில் போ. உள்மனதில் போய் உன்னை அறிந்து அமைதியாகி உள்மனதிற்குள் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை 10ஆ வைத்து கொண்டு வெளியில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியின் நிலையை 4, 5 அதை போக்குவதற்கு உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியை பயன்படுத்து. இப்போ நகையோ ஃபோனோ யாராவது திருடிட்டு போயிடலாம், உன் உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி யாராவது திருட முடியுமா? மகிழ்ச்சியை 2ஆக பிரித்து உள்ளே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை நீங்கள் தயவு செய்து குறைத்துக் கொள்ளாது. அந்த மகிழ்ச்சியை குறைக்கும் பொழுது, இழக்கும் பொழுது உன் உயிரே இழக்கின்றாய். நான் வச்சுக்கலாமா? அந்த நிலையில வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீ தான் சமாளிக்க போற. சரி, பிரச்சனை இருக்குதுமா, கவலைப்படுற, பிரச்சனை போயிடுமா? இன்னும் கவலைப்பட உயிர் தானே போகுது. ஸோ பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை. பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்வதுதான் நம் அறிவின் திறமையே நினைச்சிட்டு இருக்கோமா. சார், நடிகர் ரஜினிகாந்த் வந்து அவரே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு, நான் வந்து எல்லாத்தையுமே கற்று தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பண்ணாத விஷயமே இல்லை, என் மனைவி என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்களுக்கே சிவாஜி கணேசன் ஆகட்டும், இல்லை எம்ஜிஆர் ஆகட்டும், எல்லாருமே அட்வைஸ் பண்ண காலகட்டங்கள்லாம் இருக்கு. பட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டுருக்காரு. எந்த ஸ்மோக்கிங் இல்லை, வேற எதுவுமே இல்லை. யோகா, அமைதியான ஒரு ரஜினிகாந்தை தான் பார்க்க முடியும். வருஷத்துல ஒரு முறை இமயமலை அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நல்ல பழக்கங்களோட, நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், நல்ல இதுங்களோட இருக்கும்போது ஏன் அவருக்கு இப்படி ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்ல. இது பாருங்களேன், இப்போ வந்து ஸ்ட்ரிக்டா 3 மந்திரங்கள் கடைப்பிடிக்கிறாரு. அப்பயே இந்த பிரச்சனைகள் வந்ததுன்னா முன்பு ஏற்பட்ட விளைவுகள் இருக்குல்ல, 20, 25, 30, 40 வயது, அந்த அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் இப்போ வெளிப்பாடாக தெரியும். அதனால் வந்து என்ன பண்ண, இன்னிலிருந்து அவருடைய சக்தி வந்து இந்த இப்போ வாழ்க்கை முறை தான். அவர் பின்பற்றுகின்ற வாழ்க்கை முறையை இப்போ இப்போ என் வயதில் உள்ள, 3 வயதில் இல்லை, 15 வயதான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கேட்க ஆரம்பித்து விடுவேன். அப்போ தான் அவங்க வந்து 100 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லாத வர முடியும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு இருந்தால் போதும். அதுதான் அடிக்கடி சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் அரி, ஒரி, கரி டு கெட் பரீடுன்றம்மா. ஸோ முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்லம்மா. இதம்மா அவருக்கு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. இதை க்ளோஸாக பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளாக தெரியுது இல்லைங்க, அதுதான் அயோட்டா பல்ஜாக இருக்குது. அந்த பல்ஜானதை நார்மல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண, கால் வழியாக சின்ன ஒரு கத்திட்ட வச்சு மேலே பாருங்கள் ஒரு குடை மாதிரி இருக்குது. அதுதான் வந்து என்னன்னா ஸ்டென்ட் வித் கிராஃப்ட்டுமா. அது என்னென்னா மெட்டல் மெஷ்ஷு, அதில் வந்து பாலிவினைல்
ஃபேப்ரிக் வந்து அதை கோட் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஷீட் மாதிரி இருக்கிறது ரத்த ஓட்டை ஈஸியாக பண்ணும். அதை டிப்ளை பண்ணணும், இந்த கொத்திட்டு எடுத்துரும். அது நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை பாருங்கள், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் வந்து இதை பாருங்களேன், கால்குலேட்டர் பார்த்துருப்பீங்களம்மா எல்லாரும். இதுதானே கால்குலேட்டர். கால்குலேட்டர் தான் வாழ்க்கையம்மா. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எந்நிலையிலும் அப்படி வாழும் பொழுது நீ 100 வருடம் கடந்து வாழ்ந்த உன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காப்பாற்றும் சக்தியாக நீ மாற வேண்டும். தயவுசெய்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் அனைவரும் உன் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து காப்பியடிக்கக்கூடாது. காப்பியடித்த வாழ்க்கை என்ற பற்றில் கட்டாயம் பயிலாடுது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து மகிழ்ச்சியுடன் எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுகின்றார். அதான் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் பண்ணி எல்லாரும் தெய்வமாக நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும். ஸோ அனைவருமே நாம் அந்த நிலையில் இருந்து கொண்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை இழப்பை செய்யுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு கேட்ட நேயர்கள் அனைவரும் கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள். ரஜினிகாந்த் ரொம்ப அருமையாக இருக்கிறாரு. இன்னும் சீக்கிரத்தை உங்களோட வந்து மகிழ்ச்சி எல்லா சினிமாவும் நடிக்க முடியும். அவர் எவ்வளோ வருஷம் நடிக்க போகிறான்னு அவர் தான் டிசைட் பண்ணோம். ஹெல்த் கட்டாயம் பெர்மிட் பண்ணணும். நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. நாளைக்கு பண்ணிவிட்டு 2-3 வாரம் கட்டாயம் ஓய்வு எடுக்கணும். இப்போ டெஸ்ட்லாம் பண்ணி எப்போ ஃபிட்டுன்னு சொல்லி அது மருத்துவ சொல்லிட்டான்னு கட்டாயம் பண்ண முடியும். ஆக்டிவிட்டி குறைக்க வேண்டாம். பட் சில கட்டுப்பாடுகளோட 3 மாதம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சார்னா அதை வாழ்நாள் முடியும் பண்ண முடியும். இதை கேட்ட நேயர்கள் அனைவரும் நீங்கள் நலமுடன் உடல் நலத்துடன் பலமுடன் வாழ வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825 806 806.